ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேலப்பாளையம் வாரச்சந்தை செவ்வாய்க்கிழமை வாரச்சந்தைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பழங்காலத்து பொருட்கள், பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கிராமத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா விலையுமே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது உதிரி பாகங்கள் தேவை அப்படின்னா கூட இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். இதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு கடை, கத்தி இந்த மாதிரி எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க. இது வந்து மாட்டு சந்தைக்கு முன்னாடி. இதுக்கப்புறமா இங்கே பக்கத்துலேயே வந்து கோழி சந்தையுமே இருக்கும். கோழிக்கும் தனியாக சந்தை கிடையாது. இந்த இடத்துல தான் கோழி வச்சு வித்துட்டு இருப்பாங்க. கோழினா நாட்டுக்கோழி, இதுக்கப்புறமா வந்து வாத்து, முயல் எல்லா விதமான அனிமல்ஸுமே வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் டேரெக்டாக கூட வாங்கலாம். ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறமா இதுதான் நம்மளுடைய மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு சந்தை. இந்த ஆட்டு சந்தை வந்து எவ்ரி செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ரேட் ரொம்பவே தாராளமாக கம்மியாக வாங்கலாம். இந்த ஆடு வந்து 10,000 ரூபாய். நீங்கள் அந்த கீரை சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, அந்த ஆடு வந்து ஒரு ஆடு 8,000 சொன்னாங்க. எல்லாமே நாட்டு ஆடுகள் குட்டிகளாக இருந்துச்சு. என்னடா அந்த வாரம் குட்டிகளாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளத்துக்கு அப்புறம் நிறைய பேர் குட்டிகளை தான் சேல் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டி ஆடு கூட 6,000 ரூபாய். அதாவது வந்து ஒரு ஆடு 6,000 ரூபாய், 2 ஆடு வந்து 12,000 சொன்னாங்க. ஆடுகளோட வளர்ச்சியை பொறுத்து அந்த ரேட் வந்து வித்தியாசப்படுது. குறிப்பாக வந்து நாட்டு ஆடுகளுக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த ஆடு குட்டியோட வந்து நீங்கள் பார்த்த அந்த குட்டியோட இருக்க ஆடு வந்து 16,000 ரூபா கேட்டாங்க. இந்த குட்டி ஆடு அழகாக இருக்குது. 1,500 தான். பால் குடி மாறலை. ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பிரச்சனை இருக்கலாம். இந்த கருப்பு கலர் ஆட்டு கிடா குட்டி வந்து 3,000 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆடு வந்து 3,000 ரூபாய். மலைக்கு அப்புறங்கிற இது ஒரு ஏலச்சந்தைங்கிறதுனால பயங்கர கூட்டம் இருந்துச்சு. அதிகமாக குட்டியில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ சந்தைக்குள்ளே போயிட்டு இருங்க பாருங்கள், பயங்கரமாக சகதியாக இருக்குது. ஏன்னா மழை வெள்ளம் வந்து அங்கங்கே இன்னுமே தேங்கி தான் இருந்துச்சு. இது உள்ளே போகிறதுக்கு வந்து ஆடு இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா டோக்கன் வாங்கணும். இந்த நீங்கள் பார்க்குற இந்த ஆட்டு கடா குட்டி வந்து 4,000 ரூபா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த ஆட்டு கடா குட்டி சகதியாக தான் இருக்க வழியில் உள்ள பேர் வந்து கெட்டி போட்டிருக்க ஆடு வந்து உங்களுக்கு 6,000 ரூபாலேருந்து 8,000 ரூபா ரேஞ்சு. அந்த பெரிய ஆடு வந்து 16,000 ரூபாய். நாட்டு ஆடு அது. இந்த 2 கிடாவும் சேர்த்து, அதாவது இந்த 2 நாட்டு ஆடுமே சேர்த்து உங்களுக்கு வந்து 18,000 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான ரேட்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேரம் பேசி வாங்கலாம். இந்த வச்சிருக்கிற ஆட்டுக்குட்டி, இந்த கருப்பு கடை ஆட்டுக்குட்டி வச்சிருக்காருல, அது வந்து 8,000 ரூபா சொன்னாங்க. அந்த ப்ரௌன் கலர் வந்து இந்த 2 ப்ரௌன் கலர் சேர்த்து 16,000 ரூபாய். அது ஒன்று 8,000 ரூபா வருது. ஏன்னா வந்து ரேட்டு வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நியாயமாக தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த மலைக்கு அப்புறங்கிறதுனால எல்லாருக்குமே காசு தேவைப்படுது. இந்த பெரிய ஆடு 2 ஆடுமே சேர்த்து 24,000 சொன்னாங்க. அப்போ ஒரு ஆடு வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் வருது. இந்த குட்டியோட சேர்த்து உங்களுக்கு மொத்தமாகவே வந்து 16,000 ரூபாய். இது மட்டும் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கேட்டாங்க. இந்த கருப்பு கலர் கிடா மட்டும். இந்த செம்மறி ஆடுகள் உள்ளே இருக்குது. நீங்கள் இந்த பார்க்குற செம்மறி ஆடு வந்து உங்களுக்கு 22,000 ரூபாய் கேட்டாங்க. தாராளமாக இது ஒரு 20 கிலோ கறி உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த கிடாவை பார்க்குறதுக்கு, செம்மறி கிடாவை பார்க்குறதுக்கு. இந்த 2 குட்டியும் சேர்த்து உங்களுக்கு 6 12,000 ரூபாய் கேட்டாங்க. ஏன்னா ஒரு 7-8 கிலோ விழலாம். இந்த நாட்டுக்கடா வந்து 2 குட்டியும் சேர்த்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கேட்டாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கடா குட்டி அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் கேட்டாங்க. என்ன கதைன்னே தெரியல. ஏன்னா வந்து ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுமே வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய். இந்த நாட்டுக்கடா குட்டி வந்து ஒரு ஜோடி வந்து 12,000 ரூபாய் சொன்னாங்க. இந்த சந்தையிலையுமே வந்து ஒரு பாப்பா வடக்கடை வச்சிருந்துச்சு, தண்ணி பாட்டில் இந்த மாதிரிலான்ட்டு. எல்லாருமே அந்த பாப்பாட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பக்கத்தில் கடைகள் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் வெளியே போகணும். இதுக்கப்புறமா இந்த கிடா குட்டி வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த 2 கிடா குட்டியுமே வந்து 4 8,000 ரூபாய். இந்த செம்மறி ஆடு குட்டி 3 6,000 ரூபாய். இந்த கிடா குட்டி ஒன்றுமே 7,000 ரூபா சொன்னாங்க. அந்த பட்டியில் இருக்க பெரிய ஆடு வந்து 10,000 ரூபாய். இந்த குட்டிங்கிறதுனால இதோட ரேட்டு வந்து 3,000 ரூபா, 6,000 ரூபாய்க்கு மொத்தமாக பிடிச்சிக்கலாம் சொன்னாங்க. 5,000 ரூபா பேசி முடிச்சிக்கலான்னு கடைசியாக வந்தார். இதில் ஒரு கடை செத்து வேறு கிடக்குது, பார்க்கறதுக்கு பரிதாபம் இருந்துச்சு. அதையுமே வந்து ரேட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. என்ன கதைனே தெரியல. இந்த கிடா குட்டி வந்து 4,500 ரூபாயா. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகள் அதிக அளவில் இருக்குது. இந்த குட்டி வந்து உங்களுக்கு 6,000 ரூபா. பக்கத்தில் இருக்க அந்த ரொம்ப சின்ன குட்டி இருக்குது பாருங்கள், அது 3,000 ரூபா சொன்னாங்க. அதோட பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது வந்து 7,000 ரூபா. நீங்கள் பெருசாகவே வாங்குறது நல்லது. ஏன்னா ரொம்ப குட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நோய் தாக்கி இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இருக்கிற அந்த பக்கத்தில் பொட்டு கிடா குட்டி, செம்மறியாட்டு குட்டி, அது வந்து ஒன்றுமே வந்து உங்களுக்கு வந்து 5,000 ரூபா 6,000 ரூபா கேட்டாங்க. ஸோ இந்த பட்டியலில் இருக்க ஆடு எல்லாமே சேல் ஆகிட்டு தம்பி. ஏன்னா வந்து இது வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த கொண்டு போகிற குட்டி கிடா குட்டி கேட்டேன், எவ்வளோன்னு கேட்டேன். அது 4,500 ரூபா சொன்னாங்க. கடைசியாக 4,000 ரூபா முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி இருக்குன்னு. மழை நேரத்தில் இங்கே தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வாரம்லாம் வந்து எக்கச்சக்கமான மழை. ஸோ அந்த மழை நேரத்தில் நம்ம உள்ளே வந்து இருக்க முடியாது. இது வந்து மொத்த வியாபாரிகள் வந்தாங்க அப்படின்னா ஒரு ரேட்டு பேசி மொத்தமாக வாங்கிட்டு போகிறது. 1 2 கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட என்ன ரேட்டுன்னு, இல்லை தம்பி இது மொத்தமாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த முன்னாடி போகிற 2 ஆடுமே சேர்த்து உங்களுக்கு 12 24,000 ரூபா சொன்னாங்க. நான் உங்களுக்கு அடுத்த தடவை வீடியோ போடும்போது வியாபாரிகள்கிட்ட என்ன ரேட்டு, ஸோ யாராவது கடை வாங்கினாங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, எப்படி வாங்குறாங்கிறத உங்களுக்கு வீடியோ வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கிறத அவங்க அபிப்பிராயத்தையுமே வந்து கேட்டுக்கலாம். இந்த சின்ன குட்டி இருக்குது பாருங்க, அது 2,000 ரூபாய். அந்த ஒவ்வொரு குட்டியுமே வந்து உங்களுக்கு 3,500 ரூபாலேருந்து 4,500 ரூபா. அதோட
மாதத்தை பொறுத்து வந்து அந்த கிடாக்குட்டியோட ரேஞ்சு. இப்போ நீங்கள் உள்ளே போக போக செம்மறியாடுகள் அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாட்டாடுகள் தான் இருந்துச்சு. உள்ளே வர வர தான் செம்மறியாடு நிறைய வச்சுருக்காங்க. குறிப்பாக வியாபாரிகளை தான் நிறைய வாங்கிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. முன்னா உள்ளே போகலான்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் வந்து சகதியாக தான் இருக்குது. என்னால் நடக்கவே முடியல. சரி கொஞ்சம் இடத்துல சகதி இல்லாமல் இருந்துச்சு, அங்கே தான் நடந்தேன். சரி அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 கிடாக்குட்டியுமே உங்களுக்கு வந்து 14 28,000 சொன்னாங்க. பின்னாடி வந்து கருவாட்டு சந்தை வச்சுருக்காங்க நண்பர்களே. கருவாடு வந்து விதவிதமான கருவாடு இருக்குது. நெத்திலி கருவாடுலேருந்து இதுக்கப்புறமா வந்து சீலா கருவாடு, மாசி கருவாடு, எக்கச்சக்கமாக கருவாடு இருக்குது. இந்த நிற்கிற இந்த கருப்பு கடா குட்டி, அதாவது அந்த குட்டியோடு சேர்த்து உங்களுக்கு 14,000 சொன்னாங்க. கடா மட்டும் வேணும் அப்படின்னா 10,000. கம்மி பண்ணி கேட்டு கூட வாங்கலாம். ஏன்னா வந்து அவர் கடைசி கம்மி பண்ணி தரணும்னு சொன்னார். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நம்ம ரேட்டு கேட்டுருந்தோம் அப்படின்னா என்ன தம்பி வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த தடவை நம்ம வந்து டேரெக்டாக வாங்கினவங்கள்ட்டே வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க என்னங்கிறத கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சந்தை வந்து கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். வெள்ளங்கிற காரணத்தினால கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருங்கிறதுனால கூட நிறைய ஆட்கள் வந்து அவங்க குட்டிகளை தான் விற்க வந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கடை வந்து விற்க வரல. நீங்கள் பார்த்துட்டீங்களா நாட்டாடுகள். இப்போ வந்து நாட்டாடுகள் தான் இருக்குது. பின்னாடி உள்ளே போனோம்ல அங்கே தான் வந்து செம்மறியாடுகள் அதிக அளவு இருந்துச்சு. இந்த குட்டி பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு குட்டி 2,000 சொன்னாங்க. ரொம்ப சின்ன குட்டி. இப்போ நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணுமா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்த்து விற்றீங்கன்னா நல்ல ரேட்டு கூட நீங்கள் விற்கலாம். ஏன்னா இங்கே டேரெக்டாக வந்தீங்கன்னா விற்று நீங்கள் காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறமா வந்து அந்த முனிசிபாலிட்டிக்குன்னு டோக்கன் ஒரு 50 ரூபா இல்லை 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து விற்றுட்டு போயிடலாம். அந்த பாப்பா அந்த கூட்டத்துலேயுமே வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. அவங்க யாரோ கூட்டம் வந்திருக்காங்க போல். இந்த ஆடுகள் எல்லாமே வந்து வாங்கிட்டு எட்டயபுரம் மார்க்கெட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எட்டயபுரம் சந்தை இங்கே வாங்கி எட்டயபுரம் ஒரு ஆட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா லாபம் வச்சு விற்பார் அந்த ஆள் சொன்னார். சரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிடா குட்டி வந்து உங்களுக்கு 5,500 ரூபா. ஸோ இந்த குட்டியோடு சேர்த்து இந்த நாட்டாடுகள் கருப்பு கலரில் இருக்குல்ல அதோட ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து 14,500 ரூபா சொன்னாங்க. ரேட்டு கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். அந்த துண்டு வச்சிருக்காருல அந்த ஆடு வந்து 8,000 ரூபா. இந்த நாட்டு ஆடு வந்து உங்களுக்கு 14,000 ரூபா. பார்க்கவே தெளிவாக சூப்பராக இருக்குது அந்த குட்டி நாட்டுக்குட்டி. ஸோ இதில் வந்து நாட்டு ஆடு இதுக்கப்புறமா வந்து அந்த குட்டியோடு இருக்குல்ல அதோட ரேட்டு கேட்டேன் 14,500 சொன்னாங்க. ஸோ தாராளமாக அதை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வந்து அந்த குட்டி அந்த ஆடை சேர்த்து வாங்கிட்டு போகும்போது நல்லா வளரும். நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்த்து கூட அந்த குட்டியே பெரிய லெவலில் நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா வந்து ஆடு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா லாபம் இல்லாமல் கிடையாது. இதுக்கப்புறமா நஷ்டம் வரத்துக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அந்த அளவுக்கு நஷ்டமே இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அதை பார்க்குற அந்த நாட்டு ஆடுகளாக பொட்டாக இருக்குல்ல அது ஒரு ரேட்டு 12,000 சொன்னாங்க. பார்க்குறதுக்கு அந்த கடை நல்லா பெருசாக இருந்துச்சு. பெண் கடை, அது ஆண் கடா குட்டி தான். நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வருங்காலத்தில் வந்து அதாவது அடுத்த வாரத்துலேருந்து டேரெக்டாக வியாபாரிகள்கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க என்னங்கிறத வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ வரும். இல்லை அப்படின்னா அந்த வாரத்தில் ஷார்ட்ஸாகவே வரும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இந்த மாதிரி ஆடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் வந்து வாரம் உங்களுக்காக இந்த ஆடு வீடியோ வந்து ஸ்பெஷலாக வரும். டேரெக்டாக வியாபாரிகள்கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க, யாராவது வாங்கினாங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க, ஆடை வந்து எப்படி பார்த்து வாங்கணுங்கிற மாதிரி கூட டேரெக்டாகவே நம்ம வியாபாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10-20,000 இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி ஆடு வாங்கி ஒரு 3 மாதம் 6 மாதம் வளர்த்து விற்கலாம். பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட்டு வாங்கி ஒரு 2-3 மாதம் வளர்த்து விற்கிறோம். அதிலே வந்து உங்களுக்கு ஒரு 10-15,000 ரூபா ஒரு ஆட்டில் லாபம் இருக்கும். ஏன்னா பெரிய லெவலில் நீங்கள் விற்றீங்கன்னா 10-15,000 ரூபா லாபம் இருக்கும். குட்டியை நீங்கள் கை மாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,000 ரூபா வரையும் ஒரு ஆட்டில் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.